ஹே ஆர்மேஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பேங்டன் சன்னிங்டன். இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுல்ல. எஸ், ஏன்னா சில பல காரணங்களால் கொஞ்ச நாட்களாக நான் சரியாகவே வீடியோ போடுறதில்ல. 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ, இல்லாட்டி கொஞ்ச நாள் தள்ளி போடுறது, அந்த மாதிரியே இருக்கேன். ரீசன் என்னென்னா, அக்கா பிள்ளைக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் கொஞ்சமாச்சும் படிக்கிற மாதிரியாச்சும் நடிக்கணும்ல, அதனால் படிப்புன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டேன். அதனால தான்டா இந்த பக்கத்து வர்றதுக்கு டைமும் இல்லை, ஒரு டாப்பிக்கும் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல்டு டு அ சைக்கோ மாஃபியா FTJK. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மேபி இனி அடல்ட் கண்டென்ட் வரலாம். ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட்டுப்பா. அண்ட் இது உங்கள் ஓன் ரிஸ்கில் பார்க்குறீங்க, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் ஒயன், உங்களுக்கு அப்பா அம்மா அண்ட் உங்கள் அப்பாவோட சித்தப்பா சித்தி, அவங்களுக்கு ஒரு பையன், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஜெஸி. ஸோ இதுதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன். இப்போது ஜேகே சைட் பார்த்திங்கன்னா, அவங்க கொரியாலேயே ஒரு பெரிய மாஃபியா. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியாவில் கூட அவரால் என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோ பெரிய ஆள் மாஃபியாவாக இருக்கார். ஸோ இதுதான் ஜேகேவோட இன்ட்ரடக்ஷன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நீங்கள் தான் ஒரு மியூசியத்துக்கு வெளியில். ஹலோ ஜெஸி, எவ்வளோ நேரம்டி, எப்படி வருவ? ஐயோ சாரிடி ப்ளீஸ் டி, என் பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டான். அவன்கிட்ட தான் இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், இன்னும் ஒரு 10 நிமிட்ஸில் வந்துடுவேன். ப்ளீஸ் டி சீக்கிரம் வாடி ஜெஸி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நீ வேணாலும் அங்கே அங்கிள் இருக்கார்ல, அங்கிள் கிட்ட சொல்லிட்டு கூட உள்ளே போ, நான் வந்துடுறேன். அங்கிளா? ஐயப்பா பயம்ப்பா எனக்கு, அவரை பார்த்தாலே செம்ம டெரராக இருக்கார். நீ வேற, நீ வந்ததுக்கப்புறமே போகிறேன், டக்குன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சைட் மியூசியத்தில் பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட அங்கிள் தான் உள்ளே இருக்கார், வாட்ச்மேன் அவர். ஸோ அவர்கிட்ட வந்து இன்னொருத்தவர் வேலை செய்கிறவர் வந்து சொல்கிறாரு, ஏய் ஜெகன், போய் டீ வாங்கிட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கே பார்த்துக்குறேன். அப்படியா, சரி காசு கொடு. காசா? டே உன் காசில் வாங்கிட்டு வாடா. யோ, எத்தனை வாட்டியா என் காசுலேயே வாங்கி கொடுப்பீங்க? ஏன் குடிக்கிறதுனா எல்லா செக்யூரிட்டியும் சேர்ந்து தானே குடிக்கிறீங்க, ஆனால் அப்பப்போ என்கிட்டயே வந்து காசு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? டே ஓடா, எனக்காவது தான் வாங்கி தர, ஏன் நாங்கள் வாங்கினா உனக்கு கொடுக்காமையா இருக்கும்? இப்படியே சொல்லி ஏமாத்துங்கடா, போங்கடா. சரி பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அங்கிளும் போகிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு உள்ளே இருக்கிற மேனேஜர் வந்து வெளில வராரு. யோ, இங்கே தான் இருக்கியா? நான் அந்த கேட் கிட்ட தானே நிற்க சொன்னேன். இல்லை சார், ஜெகன் டீ வாங்க சொல்ல வந்தேன், ஸோ அதனால தான் சார் நான் இங்கே இருக்கேன். ஓ அப்படியா, சரியா. இங்கே பாரு, நம்ம மியூசியத்துக்கு ஒரு பெரிய மாஃபியா வராரு. ஸோ உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் நான் வெளியில் அனுப்பிட்டேன், இனிமேல் யாரையும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ, சரியா? சரி சார். யார் சார்? யாருன்னு தெரிலையா, இந்த மியூசியத்தோட ஓனர் தான் இப்போ எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி யாருமே உள்ளே இருக்க வேணாம், அவருக்கு வந்து தனியாக இருக்கிறது தான் பிடிக்குமா, ஏதோ என்னமோ சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரியா. ஓ அப்படியா சார், சரி சார். அவன் டீ வாங்கிட்டு வந்தோடனே அவங்ககிட்டே சொல்லிடு, சரியா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது இங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு கால் வருது அவங்க வீட்டில் இருந்து. சொல்லுமா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜெகன் சாரும் வந்துடுறாரு. ஜெகன் செக்யூரிட்டியும் வந்துடுறாரு, உங்கள் ஃப்ரெண்டோட அங்கிள். ஸோ அவர் வந்தோடனே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சொன்ன விஷயத்த இந்த ஜெகன் கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ இவரும் டீ வாங்கிட்டு அப்படியே போகிறான் பாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டியும் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுது, நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறீங்க. பட் இந்த வாட்டி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோன் அட்டன் பண்ணல, எப்படியோ நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ இவ வேறு ரொம்ப நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோன் எடுக்கலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஜெகன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் ஜெஸியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அவரும் உங்களை உள்ளே அனுப்பிடுறாரு. உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. ஸோ நீங்களும் அந்த மியூசியத்தை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைம்னு பார்த்து ஜேகேவும் வரும். அந்த பெரிய மாஃபியாவே ஜேகே தானே. ஸோ அவனும் வரான், சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்கான்.
சடனாக ஒரு டைமண்ட் தெரியுது. அந்த டைமண்ட் முன்னாடி தான் நீங்கள் வந்து நின்றுட்டு அதோட அழகை பார்த்துட்ருக்கீங்க. ஆப்போசிட்லி ஜேகே நின்று அந்த டைமண்டை தான் பார்த்துட்ருக்கான். ஜஸ்ட் லைக் யாரோ அங்கே நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணல. அந்த மாதிரி ஜேகே யாரா அதுன்னு பார்க்குறான். பார்த்த அடுத்த நிமிஷம் செம்ம ஃப்ளாட் ஆகிட்டான். பிகாஸ் நீங்கள் ஒரு பிளாக் கலரில் ஒரு க்ராப் டாப் தான் போட்டிருப்பீங்க. அழகாக இருக்கும், ஃப்ராக் மாதிரியான டைப் அது. ஸோ நீங்களும் கலராக இருக்கிற உங்களுக்கு அந்த ஃப்ராக் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ கல் பார்த்துட்டு இருந்தாவன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் நம்மளுக்கும் தெரியும்ல, யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னா யாரோ பார்க்குறாங்கங்கிற மாதிரி. அதே மாதிரி யாரா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தா ஜேகே. ஸோ என்னடா இவன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான்னே நீங்கள் அப்படியே திரும்பி சைடில் போயிடுறீங்க. சரி நம்ம வேறு எதனாச்சும் இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ரொம்ப நேரம் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டே ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரின்னு சொல்லிட்டு மற்ற இடத்த பார்க்குறது அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து அங்கே வந்தது அந்த டைமண்டை வாங்குறதுக்கு. பட் அதை தவிர்த்து நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான், அந்த மியூசியத்தை பார்க்கல. ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. கிளம்பிட்டோன்னே ஜேகேவும் வெளில வரான். ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்கள் ஃப்ரெண்டும் வரா. ஏய் என்னடி உள்ளே போய் பார்த்துட்டியா? மூஞ்சி இவ்வளோ நேரண்டி உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. சாரி ஒயன், அவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு வெளில வந்திருக்கானா, அதனால தாண்டி ஹோட்டலில் போய் அப்படியே சாப்பிட்டு வந்தோம். ஏண்டி இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தான், நானாச்சும் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டாச்சும் வந்திருப்பேன்ல. என்னை ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிருக்கடி. சாரிடி வா உள்ளே போகலாம். முன்னா வட்டி நான்லாம் வரல, நீ வந்தது சாதிச்சிட்டல, போ நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படியே ஒரு சொடக்கு போடுறான். ஸோ அந்த பொண்ணு யாருன்னு பாரு. எந்த பொண்ணு சார்? பிளாக் டாப். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் அந்த உங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன, அந்த டைமண்டை வாங்குறது. ஸோ அதையும் வாங்கிட்டதுக்கப்புறம் நீங்களும் மார்னிங் டு ஈவினிங் எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தா பிளாக் கலரில் லேப்ரகினி கார் வந்து நிற்கிது. ஸோ என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ காஸ்ட்லியான காரா, அதுவும் இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணாததையாகவே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, 2 பெரிய உருவத்தோட, என்னடா இது சைனா மூஞ்சிக்காரனுங்களாக இருக்கானுங்க, என்ன ஆச்சு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனால் உங்கள் அம்மா அப்பா நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அம்மா பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே போகிறீங்க. ஒயன் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா யாரும்மா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா ரெகக்னைஸ் ஆகிடுது. ஹலோ, நீங்கள் அந்த மியூசியமில் இருந்தவங்க தானே? ஓ ஞாபகம் இருக்கா? சரிதான். ஒரு விஷயம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேச சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவும் கிளம்பிடுறான். அவன் போனோடனே உங்களுக்கு அப்படியே, அம்மா அப்பா என்னம்மா இங்கே நடக்குது, யாரும்மா யாருன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க, அவன் முன்னாடி எதுக்குமா நீங்கள் 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒயன் அவன் ரொம்ப நேரமாக இங்கே இருந்தாம்மா, என்னன்னே தெரில, உங்கள் பொண்ணு பேர் ஒயனான்னு கேட்டான். ஆமான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நிறைய பேர் வந்துட்டாங்கம்மா உள்ளே வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, நாங்கள் பாட்டுட்டு நின்றுட்டோம். அவங்க கையில் கன் வேறு இருந்துச்சா, அதனால தாம்மா எங்களால் எதுவுமே பண்ண முடியல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து ஜேகேன்னு என்னமோ சொன்னால், அதுக்கப்புறம் அவங்களும் எங்கள் காலை கட் பண்ணிட்டாங்கம்மா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. சரிப்பா ஓகே, நீங்கள் எதனாச்சும் அவங்கக்கிட்ட கேட்டிங்களா என்ன ஏதுன்னு? அம்மா அவன் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கானாம்மா, உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காம்மா, எங்களுக்கு எப்படிம்மா மனசு வரும்? வா என்ன சொல்கிறீங்க, பொண்ணு கேட்டு வந்தானா? ஆமாம்மா பொண்ணு கேட்டு வந்தான், நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம். உன் தம்பியை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாம்மா. உட்கார வச்சுக்கிட்டு அவன் அடியால் யாரோ கூப்பிட்டான், அவன் உன் தம்பியை கூட்டிகிட்டு அந்த ரூம்குள்ளே போனாம்மா.
நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு சொடக்கு போடுவேன். அங்கேருந்து உங்கள் பையன் கதற சவுண்டு தான் கேட்கும்னு சொன்னாம்மா. நாங்கள் எதுவுமே பேசாமல் இருந்துட்டோம்மா. பா இப்போ தம்பி எங்கப்பா? அ அவன் அந்த ரூமில் தான்மா தூங்கிக்கிட்டு இருக்காம்மா. மயக்கம் போட்டே விழுந்துட்டாம்மா இவனுங்க பண்ணதில். போய் பார்த்தீங்களா? பார்த்துட்டோம்மா, நல்லா தான் இருக்கான். இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கான். பா என்னப்பா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியலையேப்பா. இவனை இன்னைக்கு தான்ப்பா நான் பார்த்தேன். அதாம்மா எங்களுக்கும் ஒன்றும் புரியலை. ஒயன் பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா ஒயன்? எங்களுக்கு எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லம்மா. ஆனால் உன்னை இந்த மாதிரி ஒரு அரக்கங்கிட்ட எங்களால் விட முடியாதும்மா ஒயன். பா என்னதான் இருந்தாலும் இதானப்பா நம்ம வீடு. யாரோ ஒருத்தவனுக்காக, அவன் இந்தியன் கூட இல்லை, வேறு ஊருக்காரன், வேறு நாட்டுக்காரனுக்காக நம்ம எதுக்குப்பா பயப்படணும்? வேறு நாட்டுக்காரனுக்காக இந்த ஊர் போலீஸே ஜால்ரா தட்டுதேம்மா. என்னம்மா பண்ணுறது? பா ப்ளீஸ்ப்பா, என்னங்கப்பா நீங்கள் என்ன நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்களேப்பா? தைரியம்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இருக்க மாட்டேங்குதேம்மா. பா அப்போ போகிறோம்மா, போயிடலாமா ஒயன்? இல்லாட்டி நாங்கள் எங்கே இருக்கோம்? நீ வேறு ஊருக்கு போயிரு, வேறு ஒரு ஊருக்கு போயிரு. நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் வந்து எங்களை மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணுவான்? அவனால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதும்மா. அவனுக்கு தேவை நீ தானம்மா. நீ எங்கேயாவது போயிருமா, நீயும் தம்பியும் எங்கேயாச்சும் போயிருங்க. அப்பா போகிறதுனா நம்ம குடும்பமாகவே போயிடலாம்ப்பா, வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. 4 பேருமே ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ யாருன்னு தெரில, ஒரு 4-5 பேர் வரானுங்க பிளாக் சூட் போட்டுட்டு. வந்து டப்புன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் சுடுறாங்க. உங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோ ஷாக்கில் இருக்கீங்க. ஸோ பார்த்தா ஜேகேவோட ஆளுங்க தான். பிகாஸ் அவங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லேயே தெரியுது. சரி இந்த மாதிரி தான் இவனுங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்களாம். அந்த சடங்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் சித்தப்பா உங்கள் சித்தி கூட தான் நீங்களும் சரி உங்கள் தம்பியும் சரி இருக்கீங்க. அந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 2 days தான் ஆயிருக்கும். ஸோ உங்கள் சித்தப்பா என்ன செய்கிறாருன்னா, உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு எங்கேயோ போகிறாங்க. ஸோ தம்பியை வெளியில் நிற்க வச்சுட்டு, ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாரு. உங்கள் தம்பியை வெளியில் நிற்க வச்சுட்டு, இருப்பா நான் அக்காவை கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்க கிட்ட காமிச்சிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா வந்து உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. யார் சித்தப்பா இது? இல்லைம்மா, உனக்கு வயசு இந்த மாதிரி வயசு தானம்மா, உன்னை ஒருத்தவங்கிட்ட கட்டி கொடுத்துட்டா அவன் திரும்பி வரமாட்டான்லம்மா. சித்தப்பா ஆனால் தம்பி சித்தப்பா, எனக்கு இன்னும் அந்த வயசு, எனக்கு அதுக்குரிய மெச்சூரிட்டி கூட இல்லையா சித்தப்பா? என்னதான் இருந்தாலும் நீ கல்யாணம் ஆகாததுனால தானம்மா அவனுங்கெல்லாம் வரானுங்க. சப்போஸ் நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டீன்னா நல்லது தானம்மா. சித்தப்பா கரெக்டு தான், பட் தம்பி அவங்கக்கிட்ட சொல்கிறீங்களா கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் தம்பி என் கூடயே இருக்கட்டும்னு? அதெல்லாம் பேசிக்கலாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பாவும் கூட்டிகிட்டு போனால் அங்கே பேக் சைட் போஸ்டர் தான் தெரியுது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுது இவன் ஜேகே தான்னு. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அவனை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் இவன் வந்தாண்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி உங்கள் மண்டையில் பதிஞ்சிருச்சு. அவனோட கையை பார்த்தாலும் சரி, அவன் முடியை பார்த்தாலும் இவன் ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சிட்டான். ஸோ சித்தப்பா இவன்கிட்ட எதுக்குப்பா சித்தப்பா கூப்பிட்டு வந்தீங்க? வாங்க சித்தப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை ஒயன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சித்தப்பாவோடைய வாய்ஸ் டோனே கொஞ்சம் ரகடாக மாறுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கையை க்ரிப்பாக பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டோன்னே அந்த ஜேகே கிட்ட விடுறாரு. ஜேகே கிட்ட விட்டோன்னே, சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒயனை கூப்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்னடா நம்ம சித்தப்பாவே இப்படி வந்து கூப்பிட்டு போய் நம்மளை விடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சொன்னோடனே ஜேகே ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறான். அவனோட அசிஸ்டண்ட் வந்து 2 bags வைக்கிறாங்க, அதில் பல கோடிகள் இருக்குது. என்ன பண்ணியிருக்காருன்னா உங்கள் சித்தப்பா அவங்களாம் வந்து ஜேகேக்கு விற்றுருக்காரு. ஸோ இவளுக்கு அப்பா அம்மா இல்லை,
தம்பி மட்டும்தான் இருக்கான். இது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சித்தப்பாவே ஏற்கனவே ஏழ்மையில தான் இருப்பார். ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா உங்களை ஜேகே கிட்ட விற்றுட்டாரு. சித்தப்பா என்ன பண்ணுறீங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, சித்தப்பா தம்பி பாவம் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா என்னை விட்டுருங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. ஓயன், நான் உன் தம்பியை நல்லா பார்த்துக்கிறேன், சார் இவ்வளோ பணம் கொடுக்குறாரு, தம்பி கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பாவும் போயிடுறாரு. சித்தப்பா சித்தப்பா விட்டு போகாதீங்க சித்தப்பா, சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா பின்னாடியே போகிறீங்க. ஸோ போகிறத பார்த்துட்டு அங்கே ஒரு கேர்ள் இருப்பாங்க அந்த ஜேகே கூடயே. ஸோ அவங்க வந்து உங்களை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஜேகே கிட்ட அவங்கள கூப்பிட்டு வராங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டோன்னே ப்ளீஸ் என்னை விட்டு விட்டு ப்ளீஸ், உனக்கு இன்னும் தெரியக்கூட தெரியாது. என்னது, எனக்கு ஒன்றும் தெரியாதா? ஒன்று தெரிஞ்சுக்க எனக்கு 1/2 hour ஆகலை. 1/2 hourல அவன் ஃபுல் பயோடேட்டா தெரிஞ்சு எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறியா? ப்ளீஸ், எனக்கு ஒரு தம்பி இருக்கா, அவனை நான் தான் பார்த்துக்கணும். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். நான் இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். எங்கள் சித்தப்பா என்னை விற்ற மாதிரி என் தம்பியையும் யாருக்காவது விற்றுப்பாரு. ப்ளீஸ் என்னை விட்டு, என் தம்பியை நான் பார்க்கணும் ப்ளீஸ். பேபி, எதுக்கு நீ அழுகுற? என் கூட தானே வர போகிற? உன் தம்பியை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? உன் தம்பி மேலே ஒன்றும் ஆகாது. உனக்கு தம்பினா எனக்கு மச்சான் தானே, என் மச்சானை நான் நல்லா பார்த்துக்குவேன். அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்கேன், என் மச்சானை நல்லா பார்த்துக்கடா, இல்லைன்னா அண்ணனுக்கு விழுந்த புல்லட்டு உனக்கும் நாளைக்கு உள்ளுக்கும்னு சொல்லி தான் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ நீ அதனாலலாம் பயப்படாத. ப்ளீஸ் 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 ஜேகே ப்ளீஸ். ஜேகேவா? உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? உனக்கு என் பேர் தெரிஞ்சாலுமே நீ எனக்கு குக்கின்னு தான் கூப்பிடுற. ஏன்னா எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி இப்படியெல்லாம் எனக்கு கூப்பிடணுன்னு யோசித்து வச்ச பக்கெட் லிஸ்ட்டில் அது ஒன்று. இனிமேல் குக்கின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ இந்த பக்கம் வெளியில் பார்த்தா சித்தப்பா, எங்கள் சித்தப்பா அக்கா அவளாப்பா, உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னையும் உங்கள் அக்காவையும் வெளியூர் போகலான்னு சொன்னார்ல? ஆமாம், அது நீங்கள் 2 பேரும் ஒன்றா போனதுனால தானே உங்கள் அப்பா அம்மா இறந்தாங்க. ஆமாம், அதான் உன்னை ஒரு ஊருக்கும் உங்கள் அக்கா ஒரு ஊருக்கும் அனுப்பலான் இருக்கோம். சித்தப்பா, அக்கா வேணும் சித்தப்பா. அக்கா உயிர் வேணுமா வேணாமா? வேணும்னா அதனால தான் அக்காவே சொன்னான், அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவன்கிட்ட சொன்னால் அவன் விடவே மாட்டான் அப்படின்னு சொன்னான். அதனால தான் அவள் உன்னை இங்கே வரைய கூப்பிட்டு வந்துட்டு அவள் போயிட்டா. சித்தப்பா, அப்போ அக்கா எப்போ வருவா? வந்துடுவாடா, கண்டிப்பாக ஒரு நாள் வருவா, நீ கவலைப்படாத. நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பாவும் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அண்ட் நீங்களும் ஜேகே கூட கொரியா போயிடுறீங்க. ஸோ போகிற ட்ராவல் ஃபுல்லாக நீங்கள் தூங்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் ஃபுல்லாக ரெட்டாக, நோஸ் ரொம்ப ப்ளம்மியாக, லிப்ஸும் ரொம்ப ரெட்டிஷாக, அந்த மாதிரி ரொம்ப முகமே வீங்கி போயிடுச்சு. ஸோ அங்கே போய் இறங்கினோடனே உங்களுக்கு ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது. அந்த காருக்குள்ளே ஏறி நீங்களும் ஜேகேவும் ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு மால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது அந்த வீடு. ஸோ உள்ளே போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அந்த வீடே. உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு மேடு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேட்ஸ் இருப்பாங்க போல். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட்ஸ். அங்கே இருக்கிற கர்டைன்ஸாக இருந்தாலும் சரி, சோஃபாவாக இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி திங் அங்கே பிளாக் கலராக தான் இருக்குது. அப்படியே பிளாக்லேயே அடிக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் இருக்குது. உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனோடனே இதுதான் ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை காமிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே பார்த்தா அவனும் பின்னாடி வரான். இதுதான் ஒரு ரூம்னு சொன்னோன்னே, இங்கே நீ தனியாக தான் இருக்க போகிறேன்னு நினைக்காத, நாளைக்கு நம்மளுக்கு 2 பேருக்கும் கல்யாணம்,
ஸோ அது வரைக்கும் நீங்கள் இருப்பேன், நாளைக்கிலேருந்து என் ரூமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா அப்பா அம்மா இறந்து ஒரு 2 வீக்ஸ் இல்லை 1 வீக் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே இப்படி நாளைக்கே கல்யாணங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, நைட் ஃபுல்லாக தூங்குறீங்க, அழுத டயர்டில் ஃபுல் தூங்கிட்டீங்க. அப்போது ஒரு மெய்ட் வந்து உங்களை எழுப்புறாங்க. ஸோ எழுப்பி உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பார்த்தா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸுங்கிறது தான் பேர், ஈவன் அதுலேயே பிளாக்காக தான் இருக்குது ட்ரெஸ்ஸே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஒரு ஃப்ராக் மாதிரி சின்னதாக பெட்டிக்கோட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அந்த பிளாக் கவுனை போடுறீங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காரில் போகிறீங்க. காரில் போயிட்டோடனே எல்லோரும் இறங்கிடுறாங்க. சரி நீங்களும் இறங்கலான்னு சொல்லிட்டு உங்களையும் இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து, மேம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, அங்கே டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிட்ருக்கு, ஸோ முடிஞ்சோடனே உங்களை கூப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு வெளில போகிறாங்க. நீங்கள் என்னடானா, ஸோ இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம், அதுதான் உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கவுனை விட்டுட்டு உள்ளே போட்டிருக்கிற பெட்டிக்கோட்டோடு எந்திரிச்சு அப்படியே ஜன்னல் சைடாக வெளியே பார்க்குறீங்க. பேக் சைடு தான் உங்கள் ரூம் இருக்குதுங்கிறதுனால வெளியில் யாருமே இல்லை. ஸோ விட்டால் போதண்டா சாமின்னு குதிச்சு ஓடுறீங்க. இந்தியாலேயே ஜேகேக்கு மவுஸ் அவ்வளோ, கொரியானா சொல்லவா வேணும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே போகிறது, இது எந்த ஊருன்னு கூட தெரியலை. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ரயில்வே ஸ்டேஷன்லாம் வருது, அதெல்லாம் க்ராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒருத்தவங்க கிட்ட வந்து ஃபோன் வாங்கி நீங்கள் பேசுகிறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, உங்கள் சித்தப்பாவுக்கு தான் கால் பண்ணி. பட் அங்கே போகவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடிக்கிட்டே போயிட்டு ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்க. பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டு ஒரு வண்டிக்கில் வந்து லிஃப்ட் கேட்குறீங்க. லிஃப்ட் கேட்கும் போது அதுவே பிளாக் கலர் கார் தான். ஸோ பிளாக் கலர் காராக இருக்குது, இது அந்த சைக்கோ பயலோட தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறீங்க. அந்த காரும் உங்களை வந்து க்ராஸ் பண்ணி போயிடுது. க்ராஸ் பண்ணி போயிட்டு நீங்கள் வேறு எதனாச்சும் கார் வருதான்னு சொல்லிட்டு மறுபடியும் முன்னாடி பார்க்குறீங்க. முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி போன கார்லேருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. வேறு யாருமே இல்லை, ஜேகே தான். ஸோ யாரோ பின்னாடி வராங்கங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ பின்னாடி பார்க்குறீங்க, ஜேகே தான் வந்துட்டுருக்கான். பார்த்தா அடுத்த நிமிஷம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் இந்த வாட்டி உங்களால் ரொம்ப தூரம் ஓட முடியலை, ஏற்கனவே ஓடினதுனால. ஸோ ஓடி வந்து உங்களை அப்படியே இடுப்பு வழியாக அப்படியே பிடிச்சிட்டு ஒரே கையில் உங்களை தூக்கிடுறான். அப்படியே உங்களை இடுப்பில் கை வச்சுட்டு தூக்கிட்டு வந்து, நீங்களும் அவங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, விட்டு ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க. அவனும் உங்களை கூட்டிகிட்டு காரில் ஏறிடுறான். ஏறிட்டதுக்கப்புறம் அவனோட எல்போவை வச்சு உங்கள் மூக்குலேயே ஒரு அடி. உங்களால் மூச்சு விட முடியல, அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கீங்க. நான் பார்க்குறேன் இப்படி இருப்பேன், ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு கொல்ல கூட தயங்க மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஒழுங்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. உன் தம்பியை பார்த்துக்க மட்டும்தான் சொன்னேன்னு நினைக்கிறியா? நான் சொன்ன உன் சித்தப்பா இப்போயே உன் தம்பியை போட்டுருவான், பார்க்குறியா? ஒரே ஒரு கால் தான், இன்டர்நேஷ்னல் கால், எங்கே வேணாலும் போகும். ட்ரை பண்ணியிருப்பியே, நான் உன்னை ஃபாலோ பண்ணலன்னு நினச்சியா? நீ கீழே இறங்குனதுலேருந்து ஒவ்வொரு தூரமாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி எவ்வளோ தூரம் தான் உன்னால் போக முடியுதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா என்கிட்டயே லிஃப்ட் கேட்குற, எதுக்கு? நல்ல நேரம் போகிற வரைக்கும் ஒன்று சுத்த விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒன்று கூப்பிட்டு வரேன். ஒழுங்காக கல்யாணம் மட்டும் நல்லா நடக்கலைன்னு வச்சுக்கோயேன், ஒரே கால், உன் தம்பி கான். என்ன சம்மதமா வேணாமா? இல்லை என் தம்பி ஒன்றும் பண்ணுறாத, சம்மதிக்கிறேன் ப்ளீஸ், வேணாம் ஜேகே. அப்படியா? ஆனால் உனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கே. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வேணாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் ப்ளீஸ். இல்லை, ஒரு வாட்டி உன் தம்பிக்கு ஒரு அடிபடட்டும், அப்போ தான் நீ இன்னும் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவேன்.
ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் ஜேகே. நீ நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? பண்ணுறேன். ப்ளீஸ் ஜேகே, காலை விழுகிற ஜேகே, என் தம்பியை மட்டும் ஒன்றும் பண்ணிடாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க. பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கவும் சொல்லிடுறான். ஸோ கல்யாணத்துக்கு அந்த சர்ச்சுக்கும் போகிறீங்க, கல்யாணமும் நடக்குது. உங்களுக்கு போட்டு விடுற ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை முதல்ல பார்க்கும்போது ஒரு டைமண்ட் வாங்க வந்திருப்பான்ல ஒரு கல், அந்த கல்லே தான் ரிங்கும் பண்ணியிருப்பான், 2 ரிங்கு. ஸோ இதுதான் உன்னை பார்க்குறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அந்த கல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறீங்க. ஸோ ஃபாதரும் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப அரோகண்ட்டாக அவன் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணதில் உங்களுக்கு ரெட்டாகவே ஆகிடுது உங்கள் லிப்ஸு. அவ்வளோ அரோகண்ட்டாக கிஸ் பண்ணுறான். சும்மா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அந்த சர்ச்லேயே. ஸோ உங்களை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த மேன்ஷனுக்கு போகிறான். போயிட்டு அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் கிட்ட ரெடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நீங்களும் போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் ஐயோ இதுக்கப்புறம் இந்த பொண்ணை காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீதியிலே இருக்கீங்க. ஸோ நைட் வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டோடனே அங்கே இருக்கிற ஒயின் வந்து குடிக்கிறான். என்ன இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்க? காலையிலேருந்து குளிக்கலையா? எனக்கு டர்ட்டியாக இருந்தாவே பிடிக்காது. ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வந்துடு. சரி சரி. என்னோட ட்ரெஸ்ஸஸ் எங்கே இருக்கு? ஏண்டி காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இந்த ரூமில் தான் இருக்கா? ஏன் இந்த கபோர்டை திறந்து பார்க்குறது அந்த இதெல்லாம் இல்லையா? இல்லை, உங்கள் ரூம் என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும்னு நான் பார்க்கல. நம்ம ரூம் நம்ம ட்ரெஸ்ஸு இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். உள்ளே போய் பார்த்தா அவனுக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது ட்ரெஸ்ஸஸ். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் குளிக்கிறீங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்க. ஸோ வந்து மாற்றிட்டோடனே வெளில வரும்போது ஏற்கனவே அவன் ஒயின் குடிச்சிருப்பான். ஸோ எக்ஸ்ட்ராவாக குடிச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் போதை தலைக்கே ஏறி இருக்கும். ரொம்பலாம் இல்லை, பட் கான்ஷியஸில் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் வெளில வந்தோடனே நீங்கள் ஒரு ஷார்ட்ஸும் மேலே ஒரு டாப்பும் தான் போட்டிருப்பீங்க. அவனுக்கு அப்போவே கொஞ்சம் மூடாகி இருக்கும். உங்களை இழுத்து அரோகண்டாக கிஸ் பண்ணுறான். பெட்டில் போட்டு ரொம்ப வல்கராக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவனை புஷ் பண்ணுறீங்க. அவனுக்கு புஷ் பண்ணால் ரொம்ப கோவம் வருது. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவன் கிஸ் பண்ண வரும்போது முகத்தை தள்ளி விட்டுடுறீங்க அவன் முகத்தை. வந்த கோவத்துக்கு பொலிர்னு உங்கள் கன்னத்துலேயே ஒரு அடி போடுறான். அடி போட்டுட்டு ஜேகே ப்ளீஸ் ஜேகே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஜேகே, ப்ளீஸ் வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கெஞ்சுறீங்க. அவனுக்கு என்னென்னா, நீங்கள் இப்போது முகத்தை தள்ளி விட்டதுலேயே செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு வந்த ஒரு மூடுமே இல்லை. ஸோ அவனும் என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுடுறான். விட்டுட்டு அவன் வேறு ரூமில் போய் தூங்கிடுறான். படா தப்பிச்சுண்டா சாமி, இப்படியே ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த தள்ளியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. ஸோ மறாவது நாள் என்னென்னா, அவன் வந்து மாஃபியா ஒர்க்குக்காக வெளியில் போயிட்டு வரான். ஸோ மறாவது டே நைட்டும் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறான்னா மறுபடியும் வரான். பட் இன்றைக்கி உங்களை விடுற மாதிரி இல்லை. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்ககிட்ட நடந்துக்கிறான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் ஹேரை ரொம்ப க்ரிப் பண்ணிக்கிறான். க்ரிப் பண்ணி உங்களை ரொம்ப கிஸ் பண்ணுறான். ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, கொஞ்சம் மூச்சு விடுங்க ஜேகே, என்னால் மூச்சு விட முடியல ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. வயன் அமைதியாக இருந்துரு வயன், நேற்று மாதிரி இன்னைக்கு விடுவேன் நினைக்காத. நேற்று ஏதோ ஃபர்ஸ்ட் டே அதனால நான் விட்டேன். இன்றைக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை வாங்கிட்டு தான் காட்டுவேன், பார்த்துக்கோ. ஸோ அமைதியார ஜேகே ப்ளீஸ் ஜேகே, என்னால் மூச்சு விட முடியல, அட்லீஸ்ட் கொஞ்சம் விட்டு கிஸ் பண்ணுங்க ஜேகே, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. ஸோ அந்த கிஸ் முடிஞ்சோடனே உங்கள் நெக் ஃபுல்லாக ரொம்ப கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் டாப்லாம் தூக்கி டியர் பண்ணி போட்டுடுறான். டியர் பண்ணி போட்டோன்னே உங்கள் செஸ்ட்டு உங்கள் ஹிப்ஸு எல்லாத்தையும் ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணுறான். அவன் ஸ்குவீஸ் பண்ணுறதுலே உங்களுக்கு ரெட்டிஷாக ஆகிடுது. ஸோ அவன் ரொம்ப பண்ணுறதுனால உங்களாலே ஒரு ப்ளஷரை தாண்டி ஒரு பெயினாக தான் இருக்குது உங்களுக்கே. ஸோ பாட்டமுக்கு போயிட்டு அவன் உங்களுக்கு ஃபிங்கரிங் பண்ணுறான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க.
அவன் என்ன பண்ணுறான், அவங்க கையை ஒரு பக்கம் அவன் உடம்ப வச்சு பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு அவன் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபிங்கரிங் ஸ்பீடாக பண்ணுறான். பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போவே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோடது இன்சர்ட் பண்ணுறான். ஃபிங்கரிங் பண்ணதே உங்களால் தாங்க முடியல. இப்போ அவனுடைய இதை வந்து உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு மரண வலி தெரியுது. உங்களால் பேர் பண்ணிக்கவே முடியலை. ரொம்ப கத்துறீங்க. நீங்கள் கத்துறதே அவனுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, மூடை தூக்கி விடுற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேன்னு கத்து, ஜேகேன்னு கத்து, கத்து ஜேகேன்னு கத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பண்ணுறான். ஸோ ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வலிக்குது ஜேகே ப்ளீஸ் ஜேகே, முடியலை ப்ளீஸ் விட்டுரு ஜேகே, ப்ளீஸ் எந்திரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. நீங்கள் கத்த தான் அவனுக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. ஸோ நீங்களும் கத்தி கத்தியே டயர்டாகி கத்துறது கூட தெம்பு இல்லாமல் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு மறாவது நாள் காலையில் உங்களால் எந்திரிக்கவே முடியலை. ஸோ என்ன பண்ணுறான், காலையில் ஏஞ்சி அவன் குளிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 4 ஹெட் கிஸ் கொடுத்துட்டு அவன் பாட்டுட்டு கிளம்பிடுறான். ஸோ கீழே போயிட்டு ஒரு மெய்ட் கிட்ட அவன் எந்திரிச்சிட்டானா சூப் கொடுங்க, அவளால் முடியாது, ஸோ அவளை க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போகிறான் அந்த மெய்ட் கிட்ட. ஒரு 11 o'clock இருக்கும். 11 o'clock போல் 1 hour ஒன்ஸ் வந்து அந்த மெய்டு உள்ளே வந்து பார்த்துட்டு தான் போவாங்க, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து பார்க்கும்போது நீங்கள் எந்திரிச்சிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் மேம் சூப் குடிக்கிறீங்களா மேம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் கொஞ்சம் தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் உங்களை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. உங்களால் அந்த பெட்ஷீட்டை பிடிக்க கூட முடியல, ஸ்லிப் ஆகிடுது. ஸோ நீங்கள் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாடியை வந்து ஹைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மேடம் வந்து சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து போற்றி விடுறாங்க. அவங்க போற்றி விடும்போது தான் அவங்க பாடியை பார்க்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் மார்க், ரெட் மார்க்கு, சில இடத்துல வந்து பிளட்டே வர்றது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. மேம் சார் வந்து அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தவர், அவருக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு தெரியாது, மற்றபடி அவர் நல்லவர் தான் மேம். நல்லவரா? எங்கள் அப்பா அம்மாவை கொண்டும் போதே அவர் எவ்வளோ பெரிய நல்லவர்னு தெரிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் உங்கள் சாராச்சு, உங்களால் விட்டு கொடுக்க முடியுமா, ரெஸ்ட் ரூம் மட்டும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மேம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை நீங்கள் பாத்ரூம் கிட்ட வெளியில் மட்டும் நில்லுங்க, நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்களை விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்னென்னா, ஸோ அங்கனக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணியில் ஸ்லிப்பாகி நீங்கள் வாட்டர் டப்புக்குள்ளே விழுந்துடுறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பெயினாக இருக்கிறதுனால உங்களால் அந்த வாட்டர் டப்லேருந்து எந்திரிக்க கூட முடியல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போ கை காலை வச்சு எந்திரிக்கும் போது ஒரு ஷாம்பு பாட்டில் தள்ளி விட்டுடுறீங்க. அது கேட்டதுக்கப்புறம் அந்த வெளில இருக்கிற மேம் 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 ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டோர் போட்டு தட்டுறாங்க. ஸோ எந்த பதிலும் வராததுனால அவங்களும் உள்ளே வரலாமா வேணாமான்னு தயக்கத்தோடு இருக்காங்க. ஸோ அவங்களால இங்கே முடியலை, மூச்சு விடவே முடியலை, மேலேயும் எந்திரிக்க முடியலை, எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணாலும் ரொம்ப வலிக்குது. ஸோ வந்து நீங்கள் மறுபடியும் எழும்பும் போது இன்னொரு கண்டிஷனர் டப்பாவை தள்ளி விட்டுடுறீங்க. ஸோ வேணவே வேணாம், நம்ம உள்ளே போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் வராங்க. வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டோன்னே உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே திக்குன்னு ஆயிடுது. மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டுடுறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நிறைய தண்ணி நீங்கள் குடிச்சிருப்பீங்க, ஏற்கனவே ரொம்ப டயர்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஃபெயின்ட்டே ஆகியிருக்கும். ஸோ உங்களை மற்ற மெய்டோடு சேர்த்து தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதுனால அந்த காலை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறான். ஐயோ ஒய்யன் வீட்டில் தானே இருக்கா, அவளுக்கு எதனாச்சும் ஒன்று சொல்லிட்டு கால் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 1 minute அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய்ட்டு கால் அட்டன் பண்ணுறான். ஸோ இந்த மெய்டும் வந்து நடந்தது எல்லாத்தையும் ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜேகே கிட்ட சொன்னோடனே ஜேகேக்கு பதறிடுது. ஸோ ஜேகே உடனே வீட்டுக்கு வந்து டாக்டருக்கெல்லாம் கால் பண்ணிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறான்.
பார்த்துட்டு ஒயனுக்கு ஒன்றும் இல்லை, ஷீஸ் ஆல்ரைட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஸோ அந்த மேடெல்லாம் பிடிச்சி ரொம்ப திட்டுறான், அவங்க முன்னாடியே ரொம்ப திட்டுறான். ஸோ அவனை பார்க்கும்போது அப்படியே சைக்கோட்டிக்காக இருக்குது, ரொம்ப கத்துறான். கத்துனதெல்லாம் பார்த்துட்டோன்னே ஐயோ இவன் இப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ சொன்னோடனே அவன் உங்களை தான் பார்த்துட்டு வரான். ஸோ நீங்களும் கொஞ்சம் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அப்படி தலையை கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்க உன் பக்கத்தில் வந்தோடனே உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு பார்த்து குளிச்சிருக்கலாம்ல, இப்போ எப்படி இருக்கு? ஆல்ரைட் தானே? ஓகே தான். சாப்பிட்டியா? இல்லை, குளிச்சுட்டு சாப்பிடணுன்னு. இன்னும் சாப்பிடலையா? டைம் என்ன ஆகுது? 2 o'clock. மத்தியான சாப்பாட்டுக்கு இன்னும் காலையில் சாப்பாடு சாப்பிடாம இருக்கேன். இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அவனே ஒரு சூப் ரெடி பண்ணுறான். அங்கே இருக்கிற மேடுக்கெல்லாம் செம்ம ஆச்சரியமாக ஆகுது. என்னடா ஒரு 10 டிஷ்ஷு கொண்டு போய் கொடுத்தான்னா அதுலேருந்து ஒரு டிஷ்ஷை இவன் செலக்ட் பண்ணுவான். அப்பேற்பட்ட இவனோட ஆளுக்காக ஒரு டிஷ்ஷை இவனே பிடிச்சி செஞ்சு கொண்டு போகிறானேங்கிற மாதிரி கீழே இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க. ஸோ மேலே போயிட்டு உங்ககிட்ட சூப் கொடுக்குறான். உங்களால் அதை பிடிக்கக்கூட முடியல, ஈவன் தான் அந்த ஸ்பூனை எடுக்கக்கூட முடியலை. ஸோ அவனே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். இல்லை வேணாம், நானே சாப்பிட்றேன், எங்கே இந்த ஸ்பூனை தூக்க அப்படின்னு சொல்லும் போது உங்களால் அந்த ஸ்பூனை கூட தூக்க முடியல. இந்த லட்சணத்தில் நீ சாப்பிடுவியா? இல்லை, லேட் ஆகும், எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி விடுறான். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக உங்களை ரொம்ப பேம்பர் பண்ணுறான். அன்றைக்கி நைட்டும் எப்படியோ ஜேகேக்கு மூடு தான் ஆகுது. பட் நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் மாஸ்டர்பேட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி தானே உங்கள் லைஃப் போய்கிட்டுருக்கு. ஸோ இதோட நான் இந்த ஸ்டோரியை முடிக்கலை, 2/2 போடுறேன். பட் இது ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் பேங்க்டன் சொன்னியான்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டாட்டா.